சண்டேனாவே ரொம்ப ஸ்லோ மார்னிங் தான். ஒரு நிம்மதியான மார்னிங்னே சொல்லலாம். ஏன்னா, எந்த பதட்டமும் இல்ல. எந்திரிக்கும்போது எந்த ஒரு அவசரமும் இல்லைங்க. ரிலாக்ஸா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிப்போம். மத்த நாள்ல அச்சச்சோ! 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சா அப்படின்னு வேக வேகமா எந்திரிப்போம். இன்னைக்கு எந்திரிச்ச உடனே முதல்ல கையில துவைக்கிற துணி, மிஷின்ல போடுற துணி எதுன்னு 2ஆ பிரிச்சுட்டேன். ஏன்னா, நேத்திக்கு ஒரு நாள் துவைக்கல. ஒரு நாள் சோம்பேறித்தனத்துக்கு இன்னைக்கு நெறைய துணி சேர்ந்துருச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் துணிய ஊற வச்சு துவைச்சாச்சு. ஏன்னா எப்பயுமே நான் பாத்ரூமில் தான் துணி வாஷ் பண்ணுவேன். இன்றைக்கி இவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம துணியை பாத்ரூமில் துவைச்சோன்னா இவங்க மொத்த பேரும் எந்திரிச்சிருவாங்க. சரி மேலேயே போய் ஃப்ரீயாக துவைச்சிட்டு வரலாம். பாத்ரூமில் துணி துவைச்சோன்னா பாத்ரூம் க்ளீனாக ஆகிடுதுங்க. உண்மையை சொல்லப்போனால் இதுதாங்க ரீசன். ஏன்னா டெய்லி வாஷ் பண்ணும்போது அந்த சோப்பு தண்ணியெலாம் பட்டு நல்லா பாத்ரூம் பளிச்சுனே ஆகிடுது. அதுக்காகவே நான் ரெகுலராக பாத்ரூம்லேயே துணியை வாஷ் பண்ணிடுறது. இன்றைக்கி எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். வீடு ஒட்டடிச்சு பெருக்கி தொடச்சி பூஜை ரூம்லாம் டீப் க்ளீன் பண்ணிட்டேங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்